ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனோட கண்ட்ரோலர் தான் பார்க்க போறோம். ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PlayStation 5 ஓட கேம்ஸ், அதாவது ரிமோட் ப்ளே பண்ணிக்கலாம். PS4 ஓட கேம்ஸ் ரிமோட் ப்ளே பண்ணிக்கலாம். Xbox கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கிளவுட் கேமிங் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா கிளவுட் கேமிங்கும் இதில் ப்ளே பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி ஃபார் ஐஃபோனுக்கு இது ஆண்ட்ராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி வெர்ஷன் இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணுவோம். அது இன்னும் நம்மளுக்கு டெலிவரி ஆகலை. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2 எடிஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிளாக் எடிஷன்ஸ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் எடிஷன்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா PS5க்குமே ரிலீஸ் பண்ணாங்க. PS5க்கு ரிமோட் பிளேக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். லைக் வந்து ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள், இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா PS5 எடிஷன். பட் PS5 எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியல. ஆஸ் யூஷுவல் இந்தியா மட்டும் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்றாங்க. ஸோ இந்த கண்ட்ரோலரோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஈவன் பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து மொபைல டேரக்ட் வந்து பிளக் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா Xbox கேம் பாஸ் 1 மந்த் வந்து ஃப்ரீயா இருக்கு. அண்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 3 months யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐஃபோன் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆர்கேட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற கேம்ஸ்லாம் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது 1 month சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஓகே, சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்களேன். ப்ளே சோலோ, ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே வித் ஆர்க் நெமெசிஸ், ப்ளே வித் யுவர் கிராண்ட்மா. ஓகே, அது மாதிரி போயிட்டே இருக்கு. ப்ளே வித் யுவர் லாங் லாஸ்ட் ட்வின். ஓகே, சூப்பர் குட். சரி, இப்போ இதை ஓரம் வச்சிருவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மினிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அடாப்டர் இருக்கும். இன்கேஸ் உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படின்னா இந்த அடாப்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடாப்டர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எடுத்துருவோம். செம்மையா இருக்கு கண்ட்ரோலர், வேற லெவல்ல இருக்கு. இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி அடாப்டர்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ PS5க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே PlayStationோட சிம்பிளே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அது நம்மளுக்கு வரல, கிடைக்கல. அது பாருங்க, இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு மினி டேப் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்ப்போம். அண்ட் இதை நம்ம ஆக்டிவேட்டும் பண்ணணும். அண்ட் இன்னொரு ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேக் போன் பட்டன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் ஐஃபோனில். இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஒரு ட்ராபேக் இருக்கு, ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுக்கணும். நம்ம ஐஃபோன் வச்சுக்கோங்களேன், ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 4500 rupees நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் போனில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. பட் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரினியூவல் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேணாம்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4500 rupees கொடுத்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்கு சார்ஜ் பண்ணலாம் தேவையில்லைங்க. ஈவன் நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் லைட்னிங் கேபிள் இருக்கும். ஸோ அதை வந்து USB Type-C மூலமா சிஸ்டமில் கொடுத்தும் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தும் தனியாக நம்ம பிசியில் கனெக்ட் பண்ண முடியாது. பட் ஒயர் மூலமாக தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ மொபைல் வந்து தனியாக சார்ஜிங்லாம் தேவை கிடையாது. அதாவது இந்த கண்ட்ரோலருக்கு வந்து சார்ஜிங் தேவை கிடையாது. ஸோ மொபைலில் இருக்கிற சார்ஜிங்கே எடுத்துக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து சார்ஜிங் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்கு. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கண்ட்ரோலரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம டேரெக்டாக அது மொபைலில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். மொபைலில் வந்து ஒயர்லெஸ்ஸாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட்டுக்கு பக்கா ஒர்க் ஆகும். அண்ட் இல்லை உங்ககிட்ட ஹெட்செட் இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்ஸ் கேபிள் வச்சு நம்ம யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இது. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா R1 L2, அதாவது எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலரையும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா PlayStation கண்ட்ரோலர், ஐ மீன் PS5 ஆர் PS4 கண்ட்ரோலர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோலரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து பாருங்க ABXY இருக்கு. இங்க R1 R2 அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. L1 L2 R1 R2 இருக்கு. ஓகே, இப்போ ஐபோன்ல கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐபோனை கனெக்ட் பண்ணிடுவோம். ஐபோனை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, கரெக்டாக லாக் ஆகணுங்க. லாக் ஆகணும். ஆன் பண்ணிடுவோம். ஃபுல் ரவுண்ட் தான் வச்சிருக்கேன். இந்த பேக் போன் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணணும். ஆக்சுவலி லாக் எடுத்து விடணும். ஸோ பேக் போன் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் ஸ்டோர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பாருங்கள். PS ரிமோட் ப்ளே ஆப்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஆப் இருக்கு, எக்ஸ்பாக்ஸ் ரிமோட் ப்ளே இருக்கு. அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக என்னென்ன கேம்ஸ்லாம் நம்ம ப்ளே பண்ண முடியுமோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் லீக் சைட் ஸ்வைப், நாட் ஆக்சுவல் ராக்கெட் லீக், ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலர் மூலமாக விளையாடலாம். அண்ட் ப்ளஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஃப்ரீ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் பண்ணிக்கலாம். சவுண்ட் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கான சீரீஸாகவே. ஸோ மெனூஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் எந்தெந்த கேம்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது. இப்போ எக்ஸ்பாக்ஸ் கிளவுட் கேமிங் நம்ம கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்வல்ஸ் கார்டியன் ஆஃப் த கேலாக்ஸி இது எல்லா கேம்ஸும் நம்ம விளையாடலாம். ஸோ இந்த கேம்ஸ்லாம் கிளவுட் கேமிங்கில் இருக்குது. டேரெக்டாக அதாவது நம்மளுக்கு கன்சோலே தேவையில்லைங்க, சீரியஸாகவே கன்சோல் எல்லாமே நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி கூடி சீக்கிரம் ஒரு வீடியோ போடுவாங்க நான் எப்படி வந்து எக்ஸ்பாக்ஸ் கிளவுட் கேமிங் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கேம்ஸ் விளையாட ட்ரை பண்ணலாம். நான் ரீசெண்டாக கொஞ்சம் கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். அப்புறம் பிஎஸ் ரிமோட் ப்ளேல, ஓகேங்களா, பிஎஸ் ரிமோட் ப்ளேல என்ன கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. காட் ஆஃப் வார் கூட இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியன் அப்படி நம்ம ஊருக்கு எடுக்காது, ரீஜியன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆர்காட் கேம்ஸ், அதாவது ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற கேம்ஸ்லாம் சிலது வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே சப்போர்ட் பண்ணும் இந்த கண்ட்ரோலர். ஆனால் ரியலி ஒர்த்துக்கு இந்த கண்ட்ரோலர். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கு. பிசியில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தேவையில்லை, ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். யூஎஸ்பி டைப் சி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் கிளைம் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடணும். ஸோ பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், கிளைம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ கிளைம் பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கார்ட் ஒரு 3 months இருக்கு. அடுத்தது ஐஃபோனோட ஆர்கட் கேம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஓகே, இதுதான் இதோட ஃபியூச்சர்ஸ். ஆப்பில் இருக்கிறது. ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துடும். அண்ட் வந்து வேறு மெனு போய் பார்ப்போம், மெனுவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க 1080 பிக்சல் அண்ட் 60 FPS. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 4K தான் இது ஐஃபோன் மினி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோ வேணால் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம், என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பட்டன், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெக்கார்ட் ஆகுது பாருங்கள் கேமோட கிளாரிட்டியும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ திங்க் ஸ்டில் இட்ஸ் இன் ரெக்கார்டிங். ஓகே, ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதில் போய் பார்ப்போம் நம்ம. ஸோ ரெக்கார்ட் பண்ணது ஸ்க்ரீன் பாருங்கள் பக்காவாக இருக்குது. ஸோ கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெனூஸ் ட்விட்சில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிமோட் ப்ளே பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ PS5 நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PS ரிமோட் ப்ளேவும் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் பேக் போன் ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். பட் பேக் போன் ஆப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 4500 rupees பே பண்ணணும். பிகாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் கேம் பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் 1 yearக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். பட் பெட்டர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS ரிமோட் ப்ளே டேரக்ட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாகவும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். PS5 கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிமோட் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதான் வந்து நம்ம கன்சோல். சூப்பர், கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்கு, மூவ்மெண்ட்லாம் பாருங்க. என்ன கேம் விளையாடலாம்? ஆஸ் யூஷுவல் ஸ்பைடர்மேன் விளையாடலாமா, இல்லாட்டி WWE2K22 விளையாடலாமா? ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சவுண்ட் வச்சிடலாம். கிளாரிட்டியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சவுண்டு நல்லா இருக்குது. ஹெட்ஃபோன்லாம் கனெக்ட் பண்ணுறேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, சீரியஸாக டச்சிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. கண்டினியூ. சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லா கண்ட்ரோலரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ஐ மீன் எல்லா பட்டன்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுது. நல்லாவும் இருக்கு. செம கிளாரிட்டிங்க சீரியஸாவே. சரியான கிளாரிட்டி. செம்மட்டி இது ட்ராப் பண்ணிட்டேன். செம்மட்டி இது சீரியஸாவே. பின்ஃபால்ஸ்ல எழுந்துட்டான். ஐயோ கம்பேக் மூவா. சூப்பர். பின்ஃபால் கேட்டு பார்ப்போம். ச்சே. வா 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 வா. நம்ம இதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்ப கூட எழுதுகிறான்பா அவன். எஸ்கேப். ஆனா கிளாரிட்டி ரெக்கார்டிங் பண்ணுறதோட அது சூப்பரா இருக்குங்க சீரியஸாவே.
ஐயோ அப்பயும் எடுத்துக்கிறான். ஐயோ அப்பயும் எழுந்துக்கிட்டான். இவனை ஜெயிக்க முடியாது போல இருக்குது. செம்மட்டி தானே சீரியஸாவே, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அடா பாவி, இன்னும் இவ்வளவு அடி அடிச்சு எழுந்துக்கிறான் அவன். செம்ம அடி இது சீரியஸாவே. ஆஹா. ஐயோ. வாவ். அப்ப எவ்வளவு நேரம் கழிச்சு சரியான மேட்ச் இது சீரியஸாவே. கிளாரிட்டியும் செம்மையா இருக்குங்க. நான் ரெக்கார்டிங் பண்றேன், பட் கேமரால கூட அந்த அளவுக்கு இல்ல. பட் ஐபோன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாகவே செம சூப்பராக இருக்குது இந்த பேக் போன் கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பண்ணி தேவையில்லை, ஃபோன் பேட்டரியிலே சார்ஜ் ஆகிருக்கும். எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சார்ஜும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகலை. ஸோ நல்லா இருக்கு. ஸோ நான் கேமிங் மோடில் போட்டனால எந்த மெசேஜும் எனக்கு வரல. ஈவன் கால்ஸ் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இதில் தெரியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேக் போனோட ஃபியூச்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கண்ட்ரோலர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் அண்ட் டேக் கேர்.